அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. தள்ளு சீட்டு கூடுமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தள்ளு சீட்டு என்றால் என்ன என்பதே அதிகமான மக்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அது விளங்கிக் கொள்வதற்கு சிரமமான ஒன்று. அதில் சேரக்கூடிய பலருக்கு கூட அதை பற்றி தெரியாது. ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறது என்ற நோக்கத்தில் சேருகிறார்களே தவிர அதை பற்றி முழுமையாக விளக்கச் சொன்னால் அதில் பங்கெடுப்பவர்களுக்கு கூட தெரியாது. இந்நிலையில் தள்ளு சீட்டு கூடுமா என்ற கேள்வியை தள்ளு சீட்டு நடத்தலாமா, தள்ளு சீட்டில் பங்காளிகளாக சேரலாமா என்ற பல கேள்விகளாக இதை பிரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை வட்டி, வட்டியுடைய சாயலில் உள்ளவை, இவை அனைத்துமே தடுக்கப்பட்டவை. சுருக்கமாக சொன்னால், நாம் தரக்கூடிய பணத்தை விட நமக்கு அதிகமாக பணம் கிடைக்கிறது, அல்லது நாம் வாங்கக்கூடிய பணத்தை விட அதிகமாக திரும்ப செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகிறோம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய பார்வையில் வட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், தங்கத்திற்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, பேரிச்சம்பழத்திற்கு பேரிச்சம்பழம், கோதுமைக்கு கோதுமை, பாலாடை கட்டிக்கு பாலாடை கட்டி, இவற்றை பதிலுக்கு பதில் தரும் பொழுது வாங்கிய அளவை விட அதிகமாக கொடுத்தால் அல்லது கொடுத்த அளவை விட அதிகமாக வாங்கினால் அது வட்டி. அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த தள்ளு சீட்டு என்பது நாம் பெறக்கூடிய தொகையை விட அதிகமான தொகையை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, அல்லது நாம் பெற்ற தொகையை விட குறைவான தொகையை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், எதை இஸ்லாம் வட்டி என்று சொல்லுகிறதோ அது நேரடியாக இந்த தள்ளு சீட்டு முறையில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதில் கலந்து கொள்வது வட்டியுடைய வகையை சாரும் என்பதால் இது கூடாது என்பதே இதற்குரிய தெளிவு. அன்பானவர்களே, தள்ளு சீட்டு என்றால் என்ன என்பதை விளக்க வேண்டிய தேவையில்லை. அது எந்த வகையை சார்ந்தது என்பதை சொன்னாலே மார்க்க ரீதியாக அது கூடுமா கூடாதா என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இது சுருக்கமாக விளக்கப்பட்டிருக்கிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.